கட்டி உன்னை நினைத்திருந்தேன் நான் உன்னை நினைத்திருந்தேன் நான் உன்னை உன்னுடைய கணவன் இறக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கின்றான், மூச்செடுத்து இருக்கின்றான். அதனால் இப்பொழுதே அந்த கலசம் ஓடியை எடுத்து உன்னுடைய கணவனை காப்பாற்று. என்னடா இதுடே, எப்படி எடுக்க முடியும்? அவன் தான் செத்துட்டான். என் நாட்டு மக்களே, இது கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்க, கையை தட்டாம இருந்தீங்க, அதே போட்டு இருக்கணும். கையை கட்டிங்கோ, யாரு கையை தட்டக்கூடாது. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற? என்ன சமாசம்? நல்லது நடக்க போதா? செத்துட்டான் சொல்லிட்டு இப்ப இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி போறேன். நீ கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் கேள்விப்பட்டுக்கிறியா? அதாவது நமக்கு 60, எதில் இருக்குது 20. அத்தனை கல்யாணம் பண்ணின்னு வச்சுக்க, உன் பக்கத்தோட நான் தான் வந்து குடும்பம் இருக்கணும். ஓ, இத்தனை நாளா ஐயா கிட்ட வேலை செஞ்சுக்கிறேன். ஆமா, ஐயா இன்னைக்கு சாவ போறாரு, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி, கீத்துல பாறை கட்டணுமா இல்ல மலைதால பாறை கட்டணுமான்னு சொன்னா ஒரே வழியா நம்ம அதெல்லாம் அந்த அளவுக்கு அவர் வந்து செல்வாக்கான ஆளு சாதி. நீங்க ஏன்னா இந்த ஊருக்கு நம்ம சொல்லி தெரியும், நம்ம எங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறோம். ஐயாவை பத்தி இந்த ஊர் கிராமத்துக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பரம்பரை கூத்தாடி இன்னைக்கு நேற்று இல்ல, அவர் இந்த வயசுக்கு கூத்தாராரு, நம்மளாம் இந்த வயசு இருப்பான்னு சந்தேகம். காலகாலமா கூத்தாராரு. அவர் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறாரு. ஏன்னு கேட்டா இல்ல இல்ல உண்மை பேசணும் இல்லையா? பழம்பெரும் கூத்தாடி இன்னைக்கு அவர் வயசுக்கு நம்மலாம் கூத்தாடுவோமான்னு சந்தேகம் தான். அதனால எல்லாத்தையுமே ஏற்பட வசதியான ஆள் தான், சாதாரண ஆள்லாம் கிடையாது. சாதாரண ஆள் இல்ல. 30 எருமாட்டுல 2 எருமாடு வந்தா போதும் அவர் இஷ்டம் முடியும். அதாவது 2 கழுத்துல மாட்டாவ அது இஷ்டம் போய் சேர்த்துரும். நான் சொல்ல நல்லா போயிட்டு தான் பேசுறான். கடைசி எங்க கொண்டு போய் விடுவானு சொல்ல 2 எருமாடு வந்தா காலில் கவுத்து கட்டி விட்டா இங்க இருந்து ஈட்டு முடுமா. அடா பாருங்கடே, அப்படி அடியா அந்த ஆண்டோடைய புண்ணியத்தினால் எனக்கு பிறப்பு ஒன்று இருந்தது. ஆனால் எல்லோருக்கும் இறப்பை சேர்த்து வைத்திருக்கு. அப்படித்தான் அப்படி ஒரு இறப்பு இருக்குமே. ஆனால் அப்படிலாம் போக மாட்டான். என் ஆண்டவனோடு இறைவனோடு போய் சேர்ந்து என் கர்த்தரோட என்ன நீ வச்சுக்க முடியாது. என்ன சொல்வது கேள்வி வாடி கல்யாணம் பண்ணி நீ அடித்தான் நீ கண்டு நம்ம கல்யாணம் பண்ணி சுகமா என் அந்த கோட்டையில உள்ள என் இதை ராணி வைத்து
என்ன ஒரு பரஸ்பரம் பத்தியா? அந்த ஆள் சொன்ன மாதிரி தான் சொல்றேன். உனக்கு 60 அவளுக்கு 20 சொன்ன உடனே வாடி போலாம் உன்னை அந்தரங்க கோட்டை உன்னை இதய ராணிகா வைத்துக் கொள்ள. தாத்தா ஏய் 60ஆக இருந்தால் என்ன 20ஆக இருந்தால் என்ன ஆசை போய்விடுமா? வயசு இல்ல மனசு தாண்டி வாடி. சுவாமி அங்கிட்ட சுவாமி சாய் அப்படியா அம்மா தாயே சரி மரமழைத்த உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளி மரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவனே காத்திடுவாள் கருமாரி. உன்னை வணங்குகின்றோம் கருமாரி அம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. ஓரும் எவரையாவும் தந்திடுவாயின்றி கூடிதம்மா பக்தர்கிரு கூட்டமெல்லாம் இன்றி மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. திருச்சாபல் அணிந்து கொண்டால் மனமும் மகிழ்தாம், தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிறாம். வருவார்ந்த வாழ்வில் எல்லாம் வளமும் பெருகினார், வருவார்ந்த வாழ்வில் எல்லாம் வளமும் பெருகினார். மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி ஓம் சக்தி ஓம். கொஞ்சம் கொஞ்சம் விபி தெரியும்போ ஏமா கொஞ்சம் விபி ரொம்ப நேரம் ஆடிக்குது பசி இருப்போம் போங்க கீழே இறங்கி போங்க ஐயா கொஞ்சம் இறங்கி போங்க. எப்படி வெளியே வந்த
ஏய் திரள எல்லா திரள மட்டும் தான் இருப்பானா? கொஞ்சம் தண்ணி விடுமா அந்த அம்மா தண்ணி விடு விடுமா தண்ணி விடு ஏத்து விடு அப்புறம் ஏத்து விடு போடு அந்த மாதிரியே போடு. ஏய் காலி பண்ணாதானே க்ளீன் பண்ண முடியும். நான் போக மாட்டேன். கேவலம் ஒரு பெண் நீ வந்து அடியா உயிர் எடுக்க போறேன். வெண்ணா வெள்ளிக்கிட்ட சமைச்சு வாடா. ஏய் ஏய் உட்காரு உட்காருமா. உட்காரு வாடு. உட்காரு ஏய் உட்காருடா உட்காரு. ஏய் உட்காந்து எப்படி இருந்துப்பா உட்காந்து எப்படி இருந்துப்பா நீ உட்காரு அடே ஜெகடம் யார உட்கார சொல்றீங்க? உட்காரு தெரியாதுடா. இப்படி உட்காரு. ஏய் உட்காருனா முட்டி குட்டாதான் எழுத முடியும். அதுக்குடா வெளிய தெரிஞ்சு போயிடு உட்காரல. ஏய் நீ அப்படியே என்ன சொல்ல பாப்பா அவன் வந்து நம்மள கொல்ல போறாளாம். அதானே. சொல்லுவாரு பாத்தல. பெருமக்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நடும்பரை கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடக மகத்தார் நடத்திய பகவதி அம்மன் மகத்துவம் என்னும் கண்டன் கார்கோளர்கள் மதம் என்ற நாடகம் இந்த இறுதிக்காட்சியோடு முடிவடைந்தது. கண்டுகளித்த அனைத்து அதிக பெருமக்களுக்கும் எங்கள் கலை மன்றத்தின் சார்பில் நன்றியான வணக்கம் வணக்கம் வணக்கம்.